மற்ற கட்சி மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் நாம் தமிழரோட மாநாட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமாக நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு சின்ன பையன், அவன் சேர் உயரம் கூட கிடையாது, அந்த பையன் மாநாடு முடிஞ்சோன்னு அந்த சேரை எடுத்து அந்த சேர் போட்டிருக்க அட்டியில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சின்ன பொண்ணு, அது அதிகபட்சம் 3 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குப்பையெல்லாம் எடுத்து அதுக்கு உண்டான குப்பை தொட்டியில் போய் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் வந்து வேறு எந்த மாநாட்டிலையும், எந்த கட்சியோட மாநாட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாநாட்டு திடல்லையே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல உணவுப் பொருள்கள் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் விற்பனையாச்சு. சோளம், கிழங்கு, நிலக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி பொருள்கள்லாம் விற்பனையாச்சு. புத்தகங்கள் அதிகப்படியாக விற்பனையாச்சு. மாநாட்டில் வந்து அந்த ஜிபே வேலை செய்யாதனால கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வணிகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வணிகம் விற்பனை செஞ்சிட்டாங்க. இல்லை, சரவணன் தங்கப்பான்னு ஒரு பதிப்பாளர் வந்து எல்லாருக்கும் புத்தகங்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாளைக்கு பணம் போட்டு விடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது வேறு எந்த கட்சி கூட்டத்திலையாவது இந்த மாநாட்டிலேயாவது நடக்குமா? நடக்க வாய்ப்பே இல்லை. வாங்கிட்டு போனவங்க அடுத்த நாள் இவர் எடுத்து ஜிபே பார்க்குறாருன்னா 500 வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாநாடை வந்து வேறு எந்த கட்சியோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னொன்று, மற்ற கட்சி கூட்டம் திமுக, அதிமுக, தாவேகா இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 10 டாஸ்மாக் கடையோட வணிகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல கூட்டம் போட்டாங்க, இதனால இந்த இடத்துல டாஸ்மாக் வியாபாரம் அதிகமாகிடுச்சின்னு உங்களால் எந்த இடத்துலையும் காட்ட முடியாது. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும்.